நம்ம ஏன் வாயை திறப்பான கொடுத்ததை வாங்கிடுவோம். பழைய மாதிரிலாம் இனிமேலாம் பப்பு வேவாது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிச்சு இன்றைக்கி மக்களுக்கு செய்யணும்னு ஒருத்தன் வந்திருக்கான். இப்போயும் வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. இவங்களோட விமர்சனங்கள் எதையுமே பார்க்குறதே கிடையாது. இவர் புதுசாக தான் செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு. இவரை வந்து ஒரு 5 வருஷம் விட்டுறணும். நமக்கு வேண்டியது நமக்கு வருதா? நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம்ல. இப்போ இதுக்கு அடுத்து அவன் மயம் வர போகிறாப்புல, அதுக்கடுத்து அவருக்கு பிறந்துச்சுன்னா அவன் அதான் அந்த கட்சி அப்படி தானே. ஆனால் அவனால அந்த கட்சி இருக்குமாங்கிறது தான் தெரியும். வந்தாலும் ஏன்டா வந்தேங்கிற, வரலாட்டாலும் ஏன்டா வரல. நீங்கள் இவரை பற்றி தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு தவிர அவர் ஆக்கப்பூர்வமாக இதுவரை எதுவுமே பேசவே இல்லை, எதுவுமே செய்யவே இல்லையே. இந்த தகுதியே இல்லாத ஒரு நபரை கொண்டு எம்பி ஆக்குனதே தவறு. அவர் என்ன ஏற்கனவே ஸ்பெக்ட்ரம் ஊழலெல்லாம் மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் கிடக்காரு. அவங்களுக்கு என்னென்னா முதல்ல செந்தில் பாலாஜி மேட்ரு இவ்வளோ சீரியஸ் ஆகி இது தேடப்படும் குற்றவாளின்னு வரல. இப்போ வந்த பிறகு நமக்கு என்ன செய்வாங்களோ அடுத்தால நம்ம ஏன் வாயை திறப்பான கொடுத்ததை வாங்கிடுவோம். பழைய மாதிரிலாம் இனிமேலாம் பப்பு வேவாது. உங்களுக்கு உடனே ஆக்ஷன் இனிமேல் நடக்கும். அதாவது இது உடனே முதல்வர் எடுக்கிறார்னு வாசிக்காதீங்க. போட்ட கேஸ் அன்றைக்கி போட்டது இன்றைக்கி வேலை செய்யுது. அன்றைக்கி போட்ட வேலை இன்றைக்கி செடியாகிருக்கு. அதெல்லாம் மரமாகும். கண்டிப்பாக நடக்கும். இவங்களை விடுறதால எதிர நீ தப்பு பண்ணி மாட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு பனிஷ்மெண்ட்டு. இது வந்து நீதிபதி கொஞ்சம் தண்டனையை கொடுக்கும்போது அடுத்தால யாரும் சரி, இப்போ இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஆட்சி வந்தாலும் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஆட்சிக்கு வராமல் எதிர்கட்சியாக இருந்து தவறு செய்தாலும் சரி, தண்டனை. இதுக்கு முன்னால் நடக்கலை, இனிமேல் நடக்கும். அதுக்கு தான் நான் டிவிக்காரங்களே சொல்கிறேன், தப்பு பண்ணாத, லஞ்சம் வாங்காத, கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிச்சு இன்றைக்கி மக்களுக்கு செய்யணும்னு ஒருத்தன் வந்திருக்கான். வண்டிக்கு பெட்ரோல் கூட கவர்மெண்ட்டில் அவர் காசு எடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். இன்னும் கூட சம்பளம் கூட அநேகமாக வாங்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அப்படி வாங்கினா கூட அது வேறு ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கோ அவருடைய ட்ரஸ்ட்டுக்கோ இதுக்கோ கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க வந்து கேஸை வாபஸ் வாங்கினது பயந்து வாபஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜயோட ஆட்சி வந்து எப்படி இருக்குது? அதான் ஏங்க இப்போ தான் இப்போ பேரனை பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். டீச்சர்ஸையும் சொல்லியாச்சு. டீச்சர்னால் மக்கள் உங்கள் கையில் ஒப்படைச்சாச்சு. இப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக இவரை கூட்டிகிட்டு போய் வழி நடத்தி கடைசி வரையும் கொண்டு போவாங்க. இந்த அரசியல் தான் வந்து ஒரு 50 நாள் சரியில்லை. கற்பழிப்பு நிறைய இடத்துல 50 நாளில் எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும். இப்போ குழந்தைய ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுவோம்? 2 மாதம் கழித்து கேட்போம், பையன் ஒழுங்காக படிக்கிறானா மேடம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் குழந்தைய. இவர் வந்து சிஎம், இவர் புதுசாக தான் செலக்ட் ஆகி வந்திருக்கிறாரு. இவரை வந்து ஒரு 5 வருஷம் விட்டுறணும். நமக்கு வேண்டியது நமக்கு வருதா? நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம்ல. முன்ன பற்றி அவனை பற்றி குறை சொல்கிறது, இவனை பற்றி குறை சொல்கிறதுன்னு இப்போ யாருமே இல்லை. இப்போ எல்லா மக்களுமே, நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தார் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஒயிட் ஷர்ட்டு, பிஸ்கட் கலர் பேண்ட்டு. அன்றைக்கி அவர் போட்ட பேண்ட்டை இன்றைக்கி 70 வயசு கிழவன்லேருந்து ஆரம்பித்து 5 வயசு சிறுவன் வரைக்கும் போட்டிருக்கான். பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும். என்னடான்னு பார்த்தேன், இது என்னடா ட்ரெஸ்ஸு இப்போ எல்லாம் வித்தியாசமாக போடுறாங்களே, இது யார் போட்ட மாதிரியே பார்த்து நம்ம பையன் போட்ட மாதிரிலாம் இருக்குது ட்ரெஸ்ஸு. இது தேர்தலும் போது போட்டு போனானே ஒயிட் பேண்ட்டு, அந்த பிஸ்கட் கலர் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும். அப்போது எந்த அளவுக்கு மனசில் ஆழமாக பயஞ்சிருக்கார் பாருங்கள். அதுதான் மெயின். கட்சிக்காரன் இல்லை, நான் சொல்கிறது பப்ளிக்கு. கட்சிக்காரன்னா தலைவர் படத்தை ஒட்டியிருப்பான், செஞ்சுருப்பான். இது அவர் யூஸ் பண்ண அந்த காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். இது வரைக்கும் நான் என்னுடைய வயசில் பார்த்ததே இல்லை. அவர் அதை போடவும் இப்போ நானும் பார்க்குறேன் எல்லாம் போட்டிருக்கானா. அப்போ மக்கள் வந்து இவரை நல்ல பொசிஷனில் தான் வச்சுருக்காங்க. இப்போ முக ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எடப்பாடி என்ன சொல்லலாம்னா 5 ஆண்டுகளாக அந்த ஆட்சி வந்து தாங்காது, சீக்கிரமாக வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு முக ஸ்டாலின் சொல்கிறார். அதாவது சின்ன பையன் இவன் அரசியலுக்கு வருவானா, முடியுமா அப்படின்னாங்க. இந்த சின்ன பையன் தான் தாவேக்கான்னு கட்சி ஆரம்பித்தான். கொடியோ அரசியல் இதுக்கு இவனுக்கு எதுவும் பண்ண தெரியாதுனாங்க. கொடி வச்சார், இந்த கலர்னு காமிச்சார். கட்சியுடைய கொள்கை என்னென்னு அதையும் கொடுத்தாரு. ஒன்றும் முந்திரத்துக்குள்ள செய்வாரா, அப்புறம் மாநாடு போடுவாரா, பேச தெரியுமா நீங்கள்? மாநாடு பேசினார். சுற்றுப்பயணம் போவாரா, வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் சுற்றுப்பயணம் வந்தாங்க. வந்தாலும் ஏன்டா வந்தேங்கிற, வரலாட்டாலும் ஏன்டா வரலன்னீங்க. இப்போ நீங்கள் பேசக்கூடிய வேலையில் இல்லை. இப்போ பொறுப்பு தலைவன் கையில் இருக்குது, ஆட்சி. புரிஞ்சுட்டிங்களா? இவங்க எதுவும் பேசியும் ஒரு புரோஜனமும் இல்லை. இவங்க பேச்சை யாரும் கேட்குறதில்ல, பேப்பரும் இப்போ படிக்கிறது இல்லை. இப்போ கையில் அவன் ஆட்சியை ஒப்படைச்சிருக்கான். அவன் நீட்டாக பார்க்குறான். காலையில் ஆனால் 9 ஆனால் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் தலைமைச் செயலகத்துக்கு. மத்தியானம் லஞ்சு, அதுக்கிடையில் உள்ள ஆஃபீஸர் யார் என்ன, இதில் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அதை விட்டுருங்க, அதை நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம்.
இப்போ நடைமுறைக்கு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அந்த ஐடியா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நிறைய மினிஸ்டர்கள் நான் இப்போ பார்த்ததில் வந்து அவங்கவுங்க துறை சார்பாக அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து சிறுபான்மைத்துறை அமைச்சர் மிஸ்டர் சம்பத்குமார் அவர் எடுத்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட இதுக்கு போய் ஃபாலோ பண்ணிட்டு வராரு பார்த்தேன். அதே மாதிரி நம்ம விக்கி என்ற விக்னேஷ் அவர் வந்து அமலாக்கத்துறை, அது அமலாக்கத்துறையில் இந்த பாட்டில் பிரச்சனை ரூபா பிரச்சனை இருந்து அதை சால்வ் பண்ணிகிட்டே வராரு. ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பாட்டில் போடுறதுக்கான மிஷின்லேருந்து இப்போதைக்கு 10 ரூபா கையில் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பாட்டில் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மாதிரி போட்டு கொண்டு வராங்க. நார்மலாக போகுது. கொளத்து தொகையில் வந்து ஸ்டாலினோட தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவானால இந்த ஆமை முந்திர கதை மாதிரி தான் அது. அவர் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சி அவர் அசால்ட்டாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நமக்கு எதிரியே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்தில் எதிரியே இல்லை அப்படின்னு நினச்சி அவங்க ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் ஃபீல்டு ஒர்க்குங்கிறது வந்து தாவேக்கால கடுமையான ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க. அதாவது ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு ரசிகர்கிட்டையும் ரசிகராக தான் அவங்க கட்சியை மாறிச்சு. அவங்க பூரா என்னென்னா அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு ஓட்டாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்க. ரெண்டாவது ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு உதாரணமாக சொல்ல போனோன்னா நீங்கள் ஒரு பூத்துக்கு போனோன்னா பூத் ஏஜென்ட் கூட போடலை. ஏன் எப்படி ஜெயிச்சாங்கன்னா அவங்க ரெண்டையும் சண்டை போட்டுக்குருவாங்க, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லி இவங்க வேலையை மட்டும் பார்த்தாங்க. இப்போயும் வேலையை மட்டும் தான் பார்க்குறாங்க. இவங்களோட விமர்சனங்கள் எதையுமே பார்க்குறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ஒன்லி மக்கள் எப்படி நம்ம அதாவது பழைய பிரச்சனைகள்லேருந்து மீட்டு கொண்டு வர்றது, ஊழலை எப்படி குறைக்கலாம், இதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா நமக்கு என் கண் முன்னாலே நான் பார்த்துட்டு எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் பெரியபட்டணத்தில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் விஜயங்கள் எங்கள் ஊரில் பஸ்ஸே வரல அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் கலெக்டர் ஸ்பாட்டுக்கே போயிடுறாரு. அந்த அளவு நிறைய விஷயங்கள் விஷயங்கள்லாம் வந்து திமுக காலத்துலயும் அதிமுக காலத்துலயும் நம்ம பார்க்க முடியல. நான் படத்துல தான் பார்த்தேன். அர்ஜுன் படத்துல தான் ஒரு படத்துல இதுல முதல்வன்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கறது உண்மையாவே ரியலா பார்க்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யார் என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் வந்து உடனே வந்து ஆக்ஷன் பண்றாரு விஜய் அவர்கள். ஸோ இது எப்படி பாக்குறீங்க? விஜயோட ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எப்படி இருக்கு? இல்லை சொல்றதுக்கே உண்மை அவ்வளோ சூப்பராக தானே இருக்குது. என்ன பிரச்சனை என்ன இருக்குது? அதாவது மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் உண்மையாக சொன்னால் நாங்கள்லாம் ஏடிஎம்கே கட்சிக்காரனுங்க, சுத்தமான ஏடிஎம்கே கட்சிக்காரனுங்க. நாங்களே இப்போ என்னென்னா பெருமையாக அதாவது நாங்களாம் என்ன பதவிக்காகலாம் நாங்கள்லாம் பேசலை. நாங்கள் பேசுகிறது சுத்தமாக என்ன பேசுகிறோன்னா பழைய அரசாங்கத்துக்கும் இப்போ வந்திருக்க அரசாங்கமும் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1% கூட வந்து மணி மைண்டடாக தெரியலை. எல்லாருமே காரியம் கரெக்டாக நம்ம செஞ்சு கொடுக்கணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், சேவை மனப்பான்மையோடு இருக்குது. இன்னொன்று என்னென்னா அந்த காலத்தில் எம்எல்ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்ததோடு அவங்க பூரா வீட்டில் உட்கார ஆஃபீஸில் உட்கார இருந்தாங்க. இப்போ பூரா ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம். இப்போது திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களெல்லாம் இல்லாமல் எதிர்கட்சி தலைவரை வந்து உதயநிதி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன ஆரம்பத்திலே அதான் பண்ணாங்களே, ஏற்கனவே ஒய் சிஎம்மாக கொடுத்துட்டாங்க. அப்போயே என்ன பண்ணாங்க? அவங்க குடும்பத்தில் அரசவை மாதிரி தானே, மன்னராட்சி தான். இப்போ இதுக்கு அடுத்து அவங்க மயம் வர போகிறாப்புல, அதுக்கடுத்து அவருக்கு பிறந்துச்சுன்னா அவ மயம் அதான் அந்த கட்சி அப்படி தானே. ஆனால் அவங்களால அந்த கட்சி இருக்குமாங்கிறது தான் தெரியல. கனிமொழிகள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பண்ணிட்டு இருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? ஃபஸ்ட்லேருந்தே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தானே அவங்களை போய் எம்பி ஆக்கி அனுப்புனாங்க. சரியா? அப்படியே அவருக்கு ஆசை இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாமே. சீனியர் அவர் தானே சீனியரு, அவர் மகனை தானே கொண்டு வந்தார். உதயநிதி பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக சரியாக வந்து அணுகுறாரா, செயல்படுறாரு நீங்கள் நினைக்கிறீங்களா? சும்மா விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவர் என்ன செயல்படுறாரு? இவரை பற்றி தவறான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு தவிர அவர் ஆக்கப்பூர்வமாக இதுவரை எதுவுமே பேசவே இல்லை, எதுவுமே செய்யவே இல்லையே. சரி, ஃபீல்டு ஒர்க் என்ன பண்ணார் அவர் இது வரைக்கும்? சிஎம்ஆர் இருக்கையில் ஒய் சிஎம்ஆர் இருக்கையில் என்ன பண்ணார், இப்போ என்ன பண்ணுறாரு? இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தா தொடர்ந்து வந்து ஆபாசமாக விமர்சனம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர் ராசா அவர்கள் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஆர் ராசாவா இல்லை ஆபாச ராசாவா, எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலவே ஆபாசமாக தான் பேசுகிறேன்னு சொல்லி பல்வேறு தரப்புகள் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் தகுதியே இல்லாத ஒரு நபரை கொண்டு எம்பி ஆக்குனதே தவறு. அவர் என்ன ஏற்கனவே ஸ்பெக்ட்ரம் ஊழலாம் மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் கிடக்காரு. அவரெல்லாம் பேசுகிறதுக்கு இவரை பேசுகிறதுக்கு தகுதியற்ற நபர். அவர் 1% கூட ஒரு சிஎம்முக்கு என்ன மரியாதை கொடுக்கணுன்னே தெரியல. இவர் எப்படி எம்பியாக இருப்பார்? நான் என்ன கேட்குறேன், தனிப்பட்ட முறையில் உள்ள விஷயங்களை ஃபஸ்ட்டு பேசவே கூடாது. அவங்கவுங்களுக்கு பர்சனல் இருக்குங்க. இவர் ஒழுக்கமானவரா? நான் கேட்குறேன், இவர் ஒழுக்கமான ஆளா? இவருக்கும் கனிமொழிக்கு என்ன இருக்குது? ஏன் இவர் கனிமொழியோடய தர்றாரு?
அவருடைய பேச்சுக்கள் பூரா லீக்கேஜ் ஆகிருக்கு, வேணா நானே உங்களுக்கு தர்றேன். அதாவது ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்மளை ஃபஸ்ட்டு பார்க்க, நம்ம சட்டை போயிட்டா இருக்கா துவைச்சி போடுறோமான்னு பார்க்கணும். அடுத்தவரை சொல்கிறதுக்கு மேலே இவருக்கு, அதாவது இவர் பேசுகிறதுக்கே தகுதியற்ற நபர்னு சொன்னீங்கன்னா, ஆராஜா வந்து எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர்.